ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேக்கரியில் கிடைக்கக்கூடிய பக்கோடா வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவுனா ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை ரெண்டையும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5-6 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம்னாலும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம்னாலும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் ஒரு 10-20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இதுக்கு வந்து அதிகம் போட நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. ஜீரகம் சேர்த்திங்கனாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து கலந்துட்டு மாவில் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரத்துலேயே வந்து நம்ம இந்த மாவில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கைட்டு அழுத்தி பிசைய உங்களுக்கு வந்து நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும் பக்கோடா. தண்ணி வந்து இதுக்கு தெளித்து தான் பிசையணும், இல்லாட்டா மாவு வந்து உங்களுக்கு தண்ணியாக போயிட்டுனா நல்லா வராது பக்கோடா. இப்போ இது வந்து நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இதில் வந்து இப்போ தண்ணி வந்து சும்மா தெளித்து லைட்டாக வந்து பெரட்டி மட்டும் விட்டால் போதும். ரொம்ப வந்து தண்ணியாக ஆக்கிடக்கூடாது மாவை. இப்போ இந்த அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. இதை வந்து உடனே போட்டுறணும், கொஞ்சம் லேட்டானாலும் தண்ணி விட்டுரும் வெங்காயத்துலேருந்து. அப்போ வந்து உங்களுக்கு பக்கோடா வராது. இப்போ வந்து இதில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி, நம்ம பொரிக்கிறதுக்கு சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெயில் வந்து கொஞ்சமாக வந்து இதில் விட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். அதை விட்டுட்டு இப்போ லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து இந்த மாதிரி லைட்டாக கைட்டு இப்படி பிசைஞ்சிட்டு இப்படி எடுத்து விட்ற வேண்டியதான் எண்ணெயில். இதை வந்து பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வெங்காயம்லாம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சுட்டு இப்போ இதை எடுத்துடலாம். இது மாதிரி மற்ற மாவையும் போட்டு எடுத்துட்டோன்னா முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக மொறுன்னு பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.